நேரடியாக நீங்கள் சொல்கிறீங்க 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள். நீங்கள் ஜனவரியில் சொன்னது அப்படிங்கிறது ஒருவேளை மறுபரிசீலனைக்கு பிறகு மறுசீரமைப்பு பிறகு இன்னும் சில பேர் சேர்க்கப்படலாம். ஆமாம். ஆனால் திமுகவுக்கு பாதிப்புன்னு சொல்கிறீங்க. திமுகவுக்கு ஏன்னா நீங்கள் எடுத்துங்க, குளத்தூரில் 1.5 லட்சம் பேர் நிற்கிறாங்க. 1,27,000 பேர் நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் 26,000 பேர் தான் நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ யார் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில் 1 லட்சம் பேர் நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது நம்மளுடைய டைரக்ஷன், விண்ட் ஆஃப் டைரக்ஷனே நம்மளுக்கு தெரியுது இல்லை. காற்று அதிமுக பாஜக பக்கம் வீசுகிறதா? காற்று அதிமுக பாஜக பக்கம் தான் வீசுது. எஸ்ஐஆர் காற்று அதிமுக பிஜேபி பக்கம் வீசுகிறது. எனவே அது அட்வான்டேஜ் பிஜேபி அப்படின்றத அமித்ஷா வலியுறுத்தி சொல்லி, எங்களால் மட்டும்தான் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும், அமித்ஷா தலையிட்டால் மட்டும்தான் ஜெயிக்கும், எஸ்ஐஆர் மூலம் தான் ஜெயிக்கும், அந்த எஸ்ஐஆர் மூலம் மட்டுமில்லை, எஸ்ஐஆர் வித் ப்ளஸ் இவிஎம் மேனிப்புலேஷனில் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த புள்ளியில் அமித்ஷா டீல் பண்ணார்னா கண்டிப்பாக 60 சீட்டுக்கு வாங்கிடுவார்.